நாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோட்டுமலை விநாயகர் கோயில் என்கின்ற பிள்ளையார் கோயிலுடைய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 23/8/26 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:40 மணிக்குள் மிகவும் விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பாபிஷேகம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். மலேசியாவில் மாத்திரமல்ல, உலகத்தில் கூட ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயில்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துவது வழக்கம். அப்பொழுது அந்த கோயிலுக்கு மிகவும் பலம் இருக்கும், சக்தி இருக்கும். அந்த வகையில் தேவஸ்தானம் ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதனுடைய ஆலயங்களெல்லாம் திருப்பணி வேலைகளெல்லாம் செய்து கும்பாபிஷேகம் நடத்துவது வழக்கம். அந்த வகையிலே கோட்டுமலை பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகம் 23ஆம் தேதி நடைபெறுகின்றது, ஆகஸ்ட் மாதம். இந்த ஏறக்குறைய இந்த கும்பாபிஷேக திருப்பணி வேலைகளுக்கு மாத்திரம் 4.5 மில்லியன் வெள்ளி செலவு ஏற்பட்டுள்ளது. இந்த 4.5 மில்லியன் வெள்ளியையும் நாம் பொதுமக்களிடமிருந்து தான் வசூல் செய்தோம். தேவஸ்தானத்திலிருந்து எந்த ஒரு நிதியும் நாம் இந்த திருப்பணிக்கு செலுத்தவில்லை. இன்று தான் ஓரளவு முடிவு செய்திருக்கின்றோம். எப்படி பார்த்தாலும் இந்த கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். காரணம், இந்த கோயில் அனைத்தும் கருங்கல்லினால் கட்டப்பட்ட கோயிலாக இப்போது காட்சியளிக்கப்படுகின்றது. கருங்கல்லினால் கட்டப்பட்டது அந்த கோயில். பிள்ளையார் கோயில், கோட்டுமலை கணேசர் கோயில் கருங்கற்களினால் கட்டப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கோயிலினுடைய வளர்ச்சி, அழகு மிகவும் சிரமப்பட்டு நாம் இந்த கோயிலை அழகுபடுத்தி வெகு விமரிசையாக பல நிகழ்ச்சிகளோடு இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெறும். 16ஆம் தேதி முதல் பூஜை, 16ஆம் தேதி 8வது மாதம் திருப்பணி வேலைகள்லாம் முடிந்து கும்பாபிஷேகத்தினுடைய ஆரம்ப பூஜை நடைபெற்று 23ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும். 19ஆம் தேதி யாகசாலை பிரவேசம். 2 நாட்கள் நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் எண்ணெய் சாத்துவதற்கு. இந்த ஆண்டு இந்த பூஜை இருக்கலாம். 19ஆம் தேதி பூஜைக்கு பிறகு 2 நாட்கள் தொடர்ச்சியாக விநாயகருக்கு எண்ணெய் சாத்துதல், அப்புறம் ஒரு நாள் தங்கம் வைத்தல். தங்கம் வைத்தல் என்றால் கற்களை அங்கே அனுமதிக்க மாட்டோம். கண்ணாடி கற்களை அங்கே எதுவும் வைக்க விட மாட்டோம். தங்கம் கொண்டு வந்தால் அங்கே தங்கம் வைப்போம். இப்போது இருக்கின்ற தங்கத்தை எடுத்து அதை பிளேட் செய்து அதை ஆக கீழே வைத்து விடுவோம். இதுகாரம் இருந்த அந்த தங்கத்தில், அந்த துவாரத்தில் இருந்த தங்கங்களாம் உருக்கப்பட்டு அது தகடுகளாக வைக்கப்பட்டு அதன் மேலே பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய சொர்ண பந்தனம் நகைகளாம் போடப்பட்டு அதன் பிறகு 2 நாள் எண்ணெய் சாத்திய பிறகு இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது கும்பாபிஷேக பத்திரிகையை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கின்றேன். குடும்பத்துக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் அங்கே போடப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் போட்டு பிரசுரிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன்.